மீனா திருமணமாகி புதிய வீட்டிற்கு வந்தாள். எல்லோரிடமும் அன்பாக பழக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அவளது மாமியார் லட்சுமி அம்மாள், எங்கள் வீட்டில் எல்லாமே இந்த முறையில்தான் நடக்கும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் கண்டிப்பாக பேசுவார். ஒரு நாள் சமையலில் உப்பு கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. உடனே மாமியார், இதை கூட சரியாக செய்ய தெரியாதா என்று கோபமாக கேட்டாள். அதனால் மனமுடைந்த மீனா எதுவும் பேசாமல் தனது அறைக்கு சென்றார். இதெல்லாம் கவனித்த மகன் அருண் இருவரிடமும் தனியாக பேசினான். அம்மாவிடம், அவள் புதிதாக இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாள், கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக் கொடுத்தால் சீக்கிரம் பழகி விடுவாள் என்றான். மனைவிடம், அம்மா பல வருடங்களாக இந்த வீட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் பேசும் விதம் கடினமாக இருந்தாலும் வீட்டை பற்றி அக்கறையால் தான் என்று புரிய வைத்தார். மறுநாள் காலையில் மீனா, அத்தை, இன்று உங்கள் கையால் சாம்பார் செய்வது எப்படி என்று எனக்கு கற்றுக் கொடுப்பீர்களா என்று புன்னகையுடன் கேட்டாள். அந்த ஒரு கேள்வி லட்சுமி அம்மாளின் மனதை மாற்றியது. இருவரும் சேர்ந்து சமையல் செய்தனர். பேசி பேசி பழகிய போது தவறான புரிதல்கள் தான் சண்டைக்கு காரணம் என்பதை உணர்ந்தார்கள். அன்றிலிருந்து அந்த வீட்டில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கோபத்தை விட உரையாடலை தேர்ந்தெடுத்தார்கள். மாமியார் மருமகள் உறவு சண்டையால் அல்ல, புரிதலாலும் அன்பாலும் வளர்ச்சி